ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷ்வாலாக். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் வந்து தொடங்கிட்டாங்க. நம்ம சேனலில் போட்ட எல்லா கண்டஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்தாங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் தான் வரல. எல்லாமே சூப்பராக கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தோம். நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு தெரியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா, நம்ம ஊர் காரைக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கல்லல் பக்கத்தில் நம்ம ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள முத்துக்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்காரு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிறவங்க எல்லாமே பாக்கியலட்சுமி சீரியலில் இருக்கவங்க அருண் பிரசாத் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் உள்ள இவர் விஜய் விஷால் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற ஃபெமிலரான பீப்புள் தான் வந்திருக்காங்க. இது சொல்லப்போனால் இது வந்து பிக் பாஸ் ஷோவில் விஜய் டிவியோட ப்ராடக்ட் அதில் தான் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே வெளியில் உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறதோட உள்ளர விளாண்டு பார்த்தா தான் சொல்லுவாங்க. சொல்கிறது ஈஸி, செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம், அது ரியலிட்டி தெரியும்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்தர் உள்ள வந்திருக்காரு. வெளியில் உட்காந்து நீ வந்து ஒவ்வொரு தான் ரிவ்யூ கொடுக்கலாம், ஆனால் நீ போய் பார்த்தா தான் அதனோட கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லாருமே பிக் பாஸ் ஹவுஸில் வந்தோடனே ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தாங்க. என்னென்னா ரூம் வந்து பிரிக்கணும். அது வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரூமாக இருக்கும், இன்னொரு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமாக இருக்கும். அதில் இண்டிவிஜுவல் காட்டில் தான் எல்லாருமே வேணும்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போட்டி இருந்துச்சு. ரொம்ப நேரம் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு அதை விட்டு கொடுத்தோன்னா நீங்கள் எங்களை தான் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றே வந்து நீங்கள் வந்து எங்களை நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே போயிட்டு ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் கண்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜாக்லி இருந்தாங்க. இந்த டீலிக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நான் இண்டிவிஜுவலாக விளாண்டுருக்கேன். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் தரையில் கூட படுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் இதுக்கு வந்து நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஒரு வாக்குவாதம் போயிட்டு இந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடன்படலை. ஏன் நான் மொத்தம் ஒரு 3-4 பேருக்காக வந்து நான் ஏன் என்னுடைய வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து நைட்டு தூங்காமல் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து சொல்லுவார், அவங்க இதில் யூனிட்டி இல்லை, அவங்க யூனிட்டியாக இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக நம்ம யூனிட்டியாக இருந்தால் தான் இதை வந்து வின்னா முடியும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக முடிஞ்சு வச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து ஒரு அழைப்பு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 hours நாமினேஷன் வந்து இன்னைக்கு இருக்குது. கண்டிப்பாக யாருன்னு செலக்ட் பண்ணுங்க சொல்லி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சஞ்சனா வந்து அடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சிலவங்களுக்கு ரொம்ப ஆதங்க. ஏன்னா ஒரு 24 மணி நேரத்தில் ஒருத்தவங்க அவங்களுடைய ரியாலிட்டியே தெரியாமல் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேக் ஒரு ஃபேக் இது மாதிரி தான் சொல்லணும், எபிக்ஸ் மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க, உடனே வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிக் பாஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த கண்டஸ்டன்ஸ் வந்து இதில் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னும் சுவாரஸ்யம் நம்ம ஊர் பையன் வந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் பிடிச்சவங்க தான். தமிழ்லன்னா பிரிச்சு மேய்வார். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுட்ருக்கோம். ஒரு 6 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன்.